அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தியின் கைது, பின்னணியை வெளியிட்ட போலீசார். மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் பள்ளத்தில் விழுந்த கார் விபத்து. மின்கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. பாடசாலை ஒன்றுக்கு அருகில் பெருந்தொகை தோட்டாக்கள் மீட்பு. பரவும் போலி செய்திகள், பொதுமக்களுக்கு வெளியாடும் முக்கிய அறிவிப்பு. இன்டர்போலின் சிவப்பு அறிவிப்பில் சிக்கியுள்ள பாதாள உறுப்பினர்கள், தீவிரமாகும் ராஜதந்திர பேச்சுவார்த்தை. கொட்டக்கலையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்து, மூவர் படுகாயம். தரம் 6 மாணவர்கள் அனுமதி, புதிய சுற்று நிரூபம் வெளியீடு. வெனிசுலாவில் சுரங்கம் இடிந்து விபத்து, 14 பேர் உயிரிழப்பு. விமானம் விபத்து, 2 உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், இதன் பின்னணியில் நேபாளத்திற்கு ஒரு சிறப்பு குழு அனுப்பப்பட்டதாகவும், இது ஒரு நீண்டகால ரகசிய நடவடிக்கை என்றும் போலீஸ் ஊடக தொடர்பாளர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை போலீஸ் துறை வாரங்களுக்குள் 2வது பெரிய சர்வதேச கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் பல கொலைகள் தொடர்பாக தேடப்படும் பிரபல பெண் சந்தேக நபரை கைது செய்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள தப்பியோடியவர்களுக்காக இலங்கை போலீசாரால் 40க்கும் மேற்பட்ட சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உட்லர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் மட்டும் 18 சந்தேக நபர்கள் வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையிலான ரகசிய நடவடிக்கை தொடர்ந்து ஐஜிபியின் நேரடி தலையீட்டின் மூலம் சமீபத்திய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில், நேபாள சட்ட அமலாக்கம், சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் புலனாய்வு பிரிவுகளின் ஆதரவுடன் கண்காணிக்கப்பட்டு இசாரா செவ்வந்தி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தி கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடையவர் மட்டுமின்றி இலங்கை முழுவதும் பல கொலைகளை திட்டமிட்டதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த கைது நடவடிக்கைக்கு ஆதரவாக இருந்த நேபாள அரசாங்கத்திற்கும் அவர்களின் சட்ட அமலாக்கத்திற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றும் உட்லர் குறிப்பிட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கள்மட பகுதியில் காரொன்று வீதியை விட்டு விலகி மதவுடன் மோதி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை குருக்கள்மட முருகன் ஆலயத்துக்கு முன்னால் விபத்துக்குள்ளானது. காரில் 3 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் காயங்களுக்குள்ளாகி களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து சம்பவத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. விபத்து தொடர்பான விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெகு கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகியதால் இந்த விபத்து நடந்தேறியுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL சந்திரலால், இந்த மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவித்துள்ளார். 6.8% மின் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களிடம் அந்த ஆணைக்குழு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கோரியிருந்தது. மின்சார கட்டண தீர்மானமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தனிப்பட்ட நிறுவனங்களின் லாப நஷ்டங்களை விட தேசிய பொருளாதாரத்தின் அடித்தளத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. எமது உற்பத்தி துறையின் நிலைத்தன்மைக்கு இது என்னவாகும். சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள், அவற்றின் நிலைத்தன்மை, மக்களின் வாழ்க்கை தரம் ஆகியவையும் இந்த முடிவினால் பாதிக்கப்படும். அனைத்து காரணிகளையும் கருதி பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையாக கொண்டு இந்த முறை இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்த கட்டண உயர்வை அமல்படுத்தாதிருக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. தலாவ ரத்மல்ககபெவ பாடசாலை ஒன்றுக்கு அருகில் பாரியளவிலான தோட்டாக்கள், வெற்று தோட்டா உரைகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் சுமார் 15,000 வெற்று தோட்டா உரைகள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
முத்துநேகம பிரதேசத்தில் உள்ள சதுப்பு நில பகுதியில் வெடிமருந்து தொகுதி ஒன்று இருப்பதாக தப்புதேகம போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த தோட்டாக்களில் பல சிதைவடைந்து காணப்பட்டமையால் பல வருடங்களுக்கு முன்பு அவை அப்பகுதியில் போடப்பட்டிருக்கலாம். இராணுவ அல்லது போலீஸ் பயிற்சி பாடசாலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் தோட்டாக்களை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகள் எவ்வித தடையுமின்றி இடம்பெற்று வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தரகர்கள் உள்ளிட்டவர்களால் பரவும் போலியான செய்திகளுக்கு ஏமாறாமல் இருக்குமாறு பொதுமக்களிடம் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில அரசு நிறுவனங்களின் பணிகள் கடந்த தினம் தடைப்பட்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகளும் தடைப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் போலியான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக தரகர்கள் இந்த சேவைகள் தடைப்பட்டுள்ளதாகவும் கூறி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சேவை பெறுவோரை தேவையற்ற அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி வருவதாகவும் தற்போது செய்திகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் தரகர்கள் உள்ளிட்டவர்களின் போலியான தகவல்களுக்கு ஏமாறாமல் செயற்படுமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட பல இலங்கை பாதாள உலக நபர்களை திருப்பி நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை இன்டர்போலின் உதவியுடன் ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்டர்போலின் சிவப்பு அறிவிப்புகளை கொண்ட 15 இலங்கை பாதாள உலக நபர்கள் ரஷ்யா, ஓமான், துபாய் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். சந்தேக நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நாடு கடத்தல் செயல்முறையை எளிதாக்குவதற்காக சிஐடி தொடர்புடைய அதிகாரிகள் வெளிநாட்டு அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக போலீஸ் செய்திகள் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கிடையே பரஸ்பர ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே நாடு கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள குற்றவாளிகள் ஐக்கிய அரபு ராச்சியம், இத்தாலி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இந்தோனேசியா, கனடா, ரஷ்யா, ஓமன் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை போலீஸ் கடந்த ஆண்டுக்குள் சுமார் 200 இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளையும் கோரியுள்ளது. இதன் விளைவாக உயர்மட்ட பாதாள உலக குழு தலைவர் கெவல் பத்ர பத்மி உட்பட குறைந்தது 17 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கொட்டக்கலை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஆசிரியர் ஒருவர் உட்பட 3 காயமடைந்துள்ளனர். இன்று காலை 8 மணியளவில் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டக்கலை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்றதாக திம்புலப்பத்தனை போலீசார் தெரிவித்தனர். கொட்டக்கலையில் இருந்து ஹட்டன் நோக்கி தனது மகனுடன் மோட்டார் சைக்கிள் சென்ற ஓட்டுநர் ஒருவர் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்த்திசையில் ஹட்டனில் இருந்து தலவாக்களை நோக்கி சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். இதில் ஹட்டனில் இருந்து தலவாக்களை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளில் இருந்த 2 உட்பட 3 காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 3வரும் ஆரம்பத்தில் ஹொட்டக்கலை பிராந்திய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் டிக்கோயா ஆதார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் சம்பந்தப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்களை தரம் 6க்கு அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஊடாக இந்த சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. புலமைப்பரிசு பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் 6க்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்கள் இந்த சுற்று நிரூபத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் 31/2025 கொண்ட இந்த சுற்று நிரூபத்தை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.government.lk பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கனமழை காரணமாக சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக சுரங்கத்தில் ஒரு பாதி இடிந்து விழுந்ததை அடுத்து பல தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு குழுவினர் சுரங்கத்தில் சிக்கி உயிரிழந்த 14 பேரின் உடலை இடிபாடுகளில் இருந்து மீட்டுள்ளனர்.
அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் போர்ட் வொர்த் அலையன்ஸ் விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. டாரன் என்ற இடத்துக்கு அருகே சென்றபோது அந்த விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கியது. இதில் 2 பேர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். அப்போது அந்த சாலையில் சென்ற லொரி மற்றும் கார்கள் மீது விமானம் விழுந்ததால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.